அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சம்மருக்கு நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்கக்கூடிய ஒரு களி தான் பார்க்க போகிறோம். வெந்தய களி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் புழுங்கல் அரிசி 1 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வெந்தயத்தோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம். ரெண்டையும் ஒரு 5 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்யும்போது நீங்கள் கிரைண்டரில் போட்டும் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டு கிடைக்கும். மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொரன்னு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதோட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா டைலூட் பண்ணி வச்சுக்க போகிறோம். அப்போ தான் களி கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான வெல்லம் 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்புலேருந்து 1.5 கப்பு வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 1/4 கப்பு வெல்லத்தை ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நீங்கள் பாகுபதம் எதுவுமே பார்க்க தேவை கிடையாது. சும்மா ஜஸ்ட் கரைச்சிட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம அதையும் சேர்த்து அந்த மாவோடு சேர்த்து கிளறி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டு டைலூட் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே கடாயில் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். களி கிண்டுறதுக்கு மெயினாக பொறுமை வேணும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் பார்த்துட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிளறும் போதே கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். அப்புறம் பர்ஃபெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. ஸோ வெந்தயம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதுவும் முக்கியமாக இந்த சம்மர் சீசனில் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. சும்மா வெந்தயத்தை வாயில் போட சொன்னான்னா எத்தனை பேர் போடுவீங்க? போடவே மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி களி கிண்டி சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அண்ட் இன்னொன்று மாதவிடாய் பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த காலத்தில் இந்த வெந்தயத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. உடம்போடைய சூடை குறைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் இதை எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நீங்கள் வெல்லம் சேர்க்காமல் நீங்கள் இந்த மாதிரி களி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இப்போ கட்டி தட்ட ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விடாமல் அதை நல்லா தட்டி எடுத்து நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கட்டி இல்லாமல் களி கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை கட்டி தட்டிருச்சு, ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு சுற்று விட்டுருங்க. சுற்று விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் கிண்ட ஆரம்பிங்க. இப்போது இதில் மெயினாக என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் இந்த நான் எடுத்த மெஷர்மெண்ட்டுக்கு நான் 50 ml கிட்ட சேர்க்குறேன். ஸோ இந்த 50 ml நல்லெண்ணெய் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா வெந்தயம், இந்த நல்லெண்ணெய் இதெல்லாம் சேரும்போது உடம்புக்கு ரொம்ப நல்ல உறுதியை கொடுக்கும், நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா ஒட்டாமலும் வரும். பாருங்கள், அப்படியே களி ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்து நல்லெண்ணெய் போட்டு நம்ம நல்லா கிளறிட்டு இருக்கும்போது நல்லா ஒட்டாமல் உருண்டுட்டு வருது. ஸோ இந்த பதத்துக்காகவும் நம்ம இதை சேர்க்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா களி ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்ப்பீங்க அப்படின்னா நல்லா கையில் கொஞ்சம் நீங்கள் தண்ணியில் தொட்டுட்டு நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கையில் ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் கிளறி தான் ஆகணும். ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வெந்தயம் சாப்பிட கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா இதனுடைய பலன்கள் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.